ஆன்லைன் பண மோசடி வழக்கில் மகளை கைது செய்து விசாரித்து வருவதாக காவல்துறை அதிகாரி பேசுவது போல் அவரது தந்தையிடம் பேசி பணம் பறிக்க மர்ம கும்பல் முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சைபர் குற்றவாளிகள் நாளுக்கு நாள் புது யுக்திகளை கையாண்டு மக்களிடம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையில் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயல் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு வந்துள்ளது. அவரிடம் தான் காவல் அதிகாரி பேசுவதாகவும் சமூக வலைதளத்தில் 50 லட்சம் ரூபாய் பண மோசடி வழக்கில் உங்கள் மகளுடன் சேர்த்து 4 பேரை விசாரித்து வரும் நிலையில் உங்கள் மகள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் அவருடன் பேசுமாறு அந்த நபர் கூறியுள்ளார். மேலும் உங்கள் மகளின் அடையாள அட்டையை பயன்படுத்தி கூட வேறு யாராவது இதை செய்ததாக வழக்கை மாற்ற முடியும் என்றும் விடுவிக்க பணம் தர வேண்டும் எனவும் கூறி ஜிபே எண்ணை கொடுத்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் தனது நண்பர் மூலம் அந்த தந்தை வீட்டிற்கு அழைத்து விசாரித்தபோது தனது மகள் பாதுகாப்புடன் இருப்பது தெரியவந்த நிலையில் உடனடியாக இணைப்பை துண்டித்துவிட்டு சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் மர்ம நபர்கள் யாரேனும் உங்களுடைய மகன் அல்லது மகளை கடத்திவிட்டதாகவோ அல்லது விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாகவோ கூறி பணம் கேட்டால் உங்கள் பிள்ளைகளை தொடர்பு கொண்டு உறுதி செய்யுமாறும் புகார் அளிக்க 1930 என்ற இலவச உதவி எண்ணை அழைக்கவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.